Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கலர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம ஒரு வெப்சைட் இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கலர் சூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு some confusion நமக்கு இருக்கும். சோ அந்த confusion clear பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு AI based இருக்கிற ஒரு வெப்சைட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம அந்த வெப்சைட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி வந்து UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டுட்டோரியல்ஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸு இன்ஃபர்மேஷன் எதனா வேணும், எதனா வந்து உங்களுக்கு UX பற்றியும் UI பற்றியும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வெப்சைட் என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னா colormind.io அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI பவர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ண ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கலர் அதாவது ஜென்ரேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக மல்டிப்பலாக அதாவது நிறைய ஸ்கீம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், கலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இது எப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் யூஸ் பண்ண அந்த கலர்ஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கலர் தேவை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை என்ன பண்ணலாம்னா லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கலர் பேஸ் பண்ணி மற்ற கலர் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கலர் பேஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து 60-30-10 அப்படின்னு ஒரு ரேஷியோவில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைமரி கலர், செகண்டரி கலர், அப்புறம் ஆக்சென்ட் கலர். ஸோ இந்த கலர் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி கலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஆக்சென்ட் கலர் எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரைமரி கலரை சூஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கலரும் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்பலாக கண்டினியூஸாக ஜென்ரேட் ஆகிருக்கும், புது புது கலராக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான கலர் வேணும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஸோ அந்த கலர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஆக்சென்ட் கலர், பிரைமரி கலர், அப்புறம் வந்து ஆக்சென்ட் கலர்லேயே வந்து டார்க் அண்ட் லைட் அப்படின்னு நம்ம யோசிச்சு இருப்போம். ஸோ அந்த கலர்ஸில் வந்து கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு வெப்சைட்டை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த கலர் சூஸ் பண்ணி அந்த கலரில் எந்த மாதிரியான ஆக்சென்ட் கலர், மெயின் பிராண்ட் கலர், அப்புறம் டார்க் ஷேடு, ஆக்சென்ட், இது எல்லாமே நம்ம வந்து இந்த வெப்சைட் மூலமாக பார்க்க முடியும். நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் அந்த கலர் பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கார்ட் டிசைன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பட்டன் டிசைன் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு பேனர் மாதிரி டிசைன் பண்ணணும், ஸோ வந்து ஃபீட் மாதிரி டிசைன் பண்ணணும். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது இந்த வெப்சைட் அதாவது இந்த கலர் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி ஸோ மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக உங்களால் மாற்றிட்டே இருக்க முடியும். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு ட்ராப் டவுன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் கொடுக்கணும், ஒரு வந்து ஆக்ஷன் நடந்திருக்கு, இப்போ ஹோவர் பண்ணும்போது எந்த மாதிரி கலர் வேணும், அது எல்லாமே இங்கேயே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள் சூப்பராக. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது மற்ற காம்பனண்ட்டும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரேட் பண்ண அதுவே நார்மலாகவே என்ன ஆகுதுன்னா மற்ற கலர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகி ஆப்டாக ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலர் மட்டும் இருக்கட்டும், மற்ற கலர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும்னா நீங்கள் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டே இருக்கும், அதாவது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இல்லை எனக்கு வந்து இந்த கலர் மட்டும் இப்போ 2 கலர் மட்டும் எனக்கு வந்து மாறவே கூடாது, மற்ற 3 கலர்ஸும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 3 கலரும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே லாக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்ப்ளேட்ஸும் நீங்கள்
செக் பண்ணலாம். இப்போ டெம்ப்ளேட்ஸ்னால் இப்போ நார்மலாக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ அந்த டேஷ்போர்டில் எந்தெந்த கலர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அந்த யூசர் ப்ரொஃபைலுக்கு நான் வந்து எந்த கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது ஸோ அதுவாகவே நார்மலாக இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிளாக் கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இங்கே என்ன ஆகுது, டார்க் பர்பிளாக மாறுது. ஸோ அந்த டார்க் பர்பிள் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக அது கலர் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லை வெப்சைட்டோ க்ரியேட் பண்ணும்போது இப்போ மெட்டீரியல் டேஷ்போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க, பேப்பர் டேஷ்போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் டேஷ்போர்டில் கிளிக் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ நியூ கலராக இங்கே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இமேஜில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை எடுத்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளவர் கலர் இருக்குது, ஒரு ஃப்ளவரில் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளவரில் என்னென்ன கலர் இருக்குது அந்த இமேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அந்த கலரை இது ஜென்ரேட் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலரில் ஹேக் பண்ண முடியும். அதாவது கலர் ஹேக்கிங் சொல்லுவாங்க. அது டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேக்கிங் யூஸ் பண்ணி கலரில் வந்து சூப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.